வருஷத்துல ராமசாமி சொன்னாரு, தமிழ் எழுத்துக்கள் எல்லாம் அழிச்சிருங்க, இங்கிலீஷ் எழுத்துக்களை போட்டு நீங்க தமிழ் எழுதுங்கன்னு சொன்னார். தமிழ் காட்டு மிராண்டி மொழி, தமிழ் சனிய, அதை விட்டுருங்க, எழுத்துக்கள் எல்லாம் அழிங்கன்னு சொன்னார். அதை இன்றைக்கு திமுக நடத்தி காட்டிருக்கிறது. நீங்க தமிழனா இருந்தா, தமிழ் ரத்தம் உங்க உடம்புல ஓடுதுன்னு சொன்னா, தமிழச்சி மார்புல பால் குடிச்சவனு சொன்னா, தேசிய கல்விக் கொள்கை நீங்க ஆதரிக்கணும். மக்களுடைய வரிப்பணம், மக்களுடைய மக்கள் என்ன சிக்கன் பிரியாணி தப்பு? இப்ப நாங்க தான் பேசிட்டு இருக்கிறோம், பிஜேபிக்காரன் தானே பேசிட்டு இருக்கிறோம். சரிங்க, இப்ப பேசுறேன், நாளைக்கு போராடுறோம், நாளைக்கு சாலை மறியல் பண்றோம், கவர் பண்ணுங்க. பிஜேபிக்காரன் போடுறான்னு மக்கள்கிட்ட போடுங்க. எங்களை கேள்வி கேட்குறீங்க, நாங்க எத்தனை போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். இந்த டாஸ்மார்க்கை பூட்டுறதுக்கு எங்களுடைய மகளிர் அவ்வளோ பேர் கைதாகி ஜெயிலில் போனாங்க. எத்தனை பத்திரிகை கவர் பண்ணீங்க? போராடுறது ஒரே ஆள் நாங்க தான் சார் போராடிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டில். வேற எந்த கட்சி போராடுது? நாங்க போராடுறது முழுமையாக எங்களுடைய போராட்டத்தை கவர் பண்றது உங்களுக்கு மனசு வர மாட்டுது. ஆனா நாங்க போராடல. நீங்களே கேள்வி கேட்கிற ஒருத்தர் தான் கேள்வி கேட்குறீங்க. கேள்வி கேட்காத உட்காந்துருக்கவங்களை எந்த கேள்வி கேட்டீங்க? எத்தனை கட்சிகள் இருக்குது தமிழகத்துல? இந்த திராவிட மாடல் அரசு மக்களை எறும்புகளும் புழுக்களுமா நசுக்கிட்டு இருக்கு. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒருத்தரால கம்ப்ளைண்ட் பண்ண முடியல. கம்ப்ளைண்ட் பண்றவன உதைக்கிறான் போலீஸ். எவ்வளவு அராஜகங்கள் நடந்துட்டு இருக்குது, கனிமவள கொள்ளை நடந்துட்டு இருக்குது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இவ்வளவு விஷயங்களையும் தட்டி கேட்கிற ஒற்றை கட்சியாக பாஜக இருக்கு. நீங்க பாஜக மட்டும் தான் கேள்வி கேட்கறீங்க, மற்ற கட்சிக்காரங்கள்ட்ட நீங்க கேள்வி கேட்கறதே கிடையாது. இன்றைக்கும் சொல்றேன், களத்தில் நின்று போராடுகிற ஒரே கட்சி இந்த திராவிட மாடல் திமுகவினுடைய பேயாட்சிக்கு எதிராக களத்தில் நின்று போராடுகிற ஒற்றை கட்சி பாஜக தமிழகத்துல. தமிழகத்தில் பாஜக இல்லை என்று சொன்னால் திமுக மக்களை தின்னுட்டு போயிருப்பாங்க. இன்னைக்கு ஆமா, அறிக்கை விட்டுருக்காரு. அதை வந்து அவர் வந்து நேர்ல வந்து ஆய்வு செய்து உண்மைகளை உணர்ந்துட்டு அறிக்கை விடணும். நீங்க அந்த மாதிரி ஏதாவது ஆய்வு பண்ணி பண்ணுவீங்களா? இல்லைங்க, நான் என்ன கேட்கிறேன், மா சுப்பிரமணியம் அவர்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போது அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களுக்காக ஒரு அறிக்கை விடுறாருன்னு சொன்னா பொறுப்பான அமைச்சராக நீங்க அதுக்கு பதில் சொல்லணும். நீங்க இப்ப அவர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்றாருன்னு வராருன்னு நீங்க எடப்பாடி அவர்கள் நீங்க விட்டுருவீங்களா? காவல்துறையை வச்சு முதல்ல தடுத்து நிறுத்துவீங்க, கைது பண்ணுவீங்க. என்ன பேச்சு இது? இன்ஸ்பெக்ஷன் பண்றது நீங்க தான் சார் பண்ணணும். நீங்க தான் அமைச்சர், அவர் எதிர்கட்சி தலைவர். அவர் உள்ள வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்றதுக்கு அவருக்கு அத்தாரிட்டி கிடையாது. நீங்க உள்ள விடவும் மாட்டீங்க. அவர் கேட்கறது ஒரு பொறுப்பான கேள்வி. அதுக்கு என்ன ஒரு பொறுப்பான அமைச்சரா என்ன பதில் சொல்லணுமோ அந்த பதில் சொல்லணும். அதை விட்டு மக்களை ஏமாற்றுகிற நயவஞ்சக நாடக அரசியல் செய்யக்கூடாது. சார் ஃபண்டு கொடுத்துருக்குறோம் சார், புரிஞ்சுக்கோங்க. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஃபண்டு மத்திய அரசு கொடுக்கும். ஃபண்டு கொடுத்து நான் இப்போ டேட்டா எடுத்து தரேன். 120 கோடி ஃபண்டு கொடுத்துருக்குறோம் சார். இல்லையே, மேலே 120 கோடி நாங்கள் ஃபண்டு கொடுத்துருக்குறோம் சார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. மத்திய அரசு ஒரு அரசு, மாநில அரசு ஒரு அரசு. இவங்க வந்து நாங்கள் மேல் அதிகாரியோ இவங்க கீழ் அதிகாரியோ கிடையாது. எங்கெங்கெல்லாம் வந்து எங்களுடைய பணிகளை செய்ய முடியுமோ, இப்போ மத்திய அரசு ஒரு இடி ரைடு வருது, அதுக்கு நீங்கள் அரசியல் பழிவாங்க நடவடிக்கைன்றீங்க. இடி அதிகாரிகளுக்கு சம்பளம் நம்ம வரிப்பணம் தானே போகுது, அவங்க வேலையை தானே அவங்க செய்கிறாங்க. மத்திய அரசு அதிகாரம் இருக்கிற பகுதிகளில் உள்ள வந்து ஒரு திட்டத்தை போட்டாலோ ஒரு கொள்கையை வகுத்தாலோ அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. சார் இதுக்கு நீங்கள் இன்ஸ்பெக்ஷன் பண்ணலாமே, அதுக்கு நீங்கள் இன்ஸ்பெக்ஷன் பண்ணலாமே. கல்விக் கொள்கை வகுப்பதற்கான அதிகாரம் யாருக்கு இருக்கு? மத்திய அரசு தானே இருக்கு, மத்திய அரசு தானே பண்ணுது. அப்புறம் அது கேள்வி கேட்டீங்க? முதல்ல கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிற அதிகார பகிர்வுகளை பற்றி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்றதுக்கு தான் நாங்கள் நிதி கொடுக்குறோம். இப்போ தமிழகத்தில் பல்வேறு நகரங்களை ஸ்மார்ட் சிட்டியாக அறிவித்து பல கோடி நிதிகளை பஸ் ஸ்டாண்ட் அப்கிரேட் பண்ணுறதுக்காக நாங்கள் கொடுத்துருக்கோம். அந்த நிதியை வச்சு தான் தமிழ்நாட்டில் பல ஊர்களில் பஸ் ஸ்டாண்ட் அப்கிரேட் பண்ணுறாங்க. ஆனால் பேர் என்ன வச்சுக்கிறாங்க? ராமசாமி பேரை வைக்கிறாங்க, கருணாநிதி அவருடைய பேரை வைக்கிறாங்க. இதெல்லாம் நாங்கள் எங்களுக்கு மக்களுக்கு முறையாக சென்று சேரணும், அவ்வளோதான். நீ ஸ்டிக்கர் ஓட்டுறதுனா கூட ஒட்டிக்கும், ஆனால் மக்களுக்கு பலன் அளிக்க வேண்டும், மக்களுக்கு செய்ய வேண்டும். இப்போ சென்னையில் மெட்ரோ வந்தது, ஸ்டேட் செக்டார் ஸ்கீம் தான். ஸ்டாலின் அவர்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களிடம் கோரிக்கை வைத்தார். உடனடியாக தமிழக மக்களுக்கு ஒரு பிரச்சனையா உடனடியாக சாங்ஷன் பண்ணுறோன்னு சொல்லி சாங்ஷன் பண்ணாங்க. 63,000 கோடி ரூபா ஸ்கீம். இப்படி தமிழக மக்கள் மீது மத்திய அரசு மிகப்பெரிய அக்கறையை கொண்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அதை வச்சுட்டு அரசியல் பண்ணுறீங்க, ஊழல் பண்ணுறீங்க. மத்திய அரசு தருகிற நிதியை கூட மக்களிடம் சேர்க்காமல் நீங்க வஞ்சிக்கிறீங்க. அதனால நீங்க கேள்வி எழுப்ப வேண்டியது இந்த திராவிட மாடல் பேய் ஆட்சியை நோக்கி, திமுகவை நோக்கி, மு.க. ஸ்டாலின் அவர்களை நோக்கி தான் நீங்க கேள்வி எழுப்பணும். நாங்க ஒரு நிதியை கொடுத்துருக்குறோம், அந்த நிதி முறையாக பயன்படுத்தப்படவில்லை என்று சொன்னால் இடையிலிருந்து அந்த நிதியை யார் பயன்படுத்தாமல் ஊழல் செய்தார்களோ
அவர்களை தான் நம்ம கேள்வி கேட்கணும். மக்களுக்காக இந்த பணத்தை கொடுத்த மத்திய அரசை கேள்வி கேட்பது என்பது அநீதியா? சமஸ்கிருத மொழிக்கு கிட்டத்தட்ட 2000 கோடி ஒதுக்கிருக்காங்க 11 வருடத்துல. தமிழ், தெலுங்கு 4 மொழிக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 கோடி தான் ஒதுக்கிருக்காங்க. யார் சொன்னா? டேட்டா சொல்லுங்க. டேட்டா சொல்லுங்க. யார் சொன்னா? இது எங்க நீங்க சொல்றீங்க? செம்மொழி ஆய்வு நிறுவனம்னு ஒண்ணு இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? செம்மொழி ஆய்வு நிறுவனத்துல நரிக்குறவ பாஷையில திருக்குறள் டிரான்ஸ்லேட் பண்ணப்படுது. அந்த விஷயம் தெரியுமா? யார் பண்றா? மத்திய அரசு பண்ணுது. இருங்க ஒரு நிமிஷம். கண்ணு தெரியாதவங்களுக்கு பிரெய்லி மெத்தட் தெரியுங்களா? இப்படி ஓட்டையா இருக்கும், இப்படி படிப்பாங்க. சங்க இலக்கியங்கள் அத்தனையும் கோடிக்கணக்கில் செலவு செய்து பிரெய்லியில புத்தகம் போட்டிருக்கு. இப்ப பார்வையற்ற ஒரு மாற்றுத்திறனாளி ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவர் போய் அந்த பிரெய்லி புத்தகங்களை இலவசமா வாங்கி படிக்க முடியும். இப்படி பல விஷயங்கள் தமிழுக்காக மத்திய அரசு செய்து கொண்டிருக்கிறது. நீங்க தமிழ் என்ன பண்ணா வாழும் சார்? நம்பர் சார் 2 சார் 200 சார் முட்டை சார். இந்த முட்டையில நீங்க போடுற நம்பர்ல வாழாது சார். உண்மையிலேயே தமிழுக்கு ஏதாவது செஞ்சாதான் வாழும். இன்றைக்கு சங்க இலக்கியங்கள் பலவும் இன்னைக்கு தமிழ் ப்ரோக்ராம்ல மலேசியாவில இருந்து அமைச்சர் வந்தாங்க. மணிமேகலை மலாய் டிரான்ஸ்லேஷனை நான் கொடுத்தேன். என்ன சார் மணிமேகலை மலாயில இருக்கான்னு ஆச்சரியப்படுறாங்க. யார் பண்ணா? தமிழ் செம்மொழி ஆய்வு நிறுவனம், மத்திய ஆய்வு நிறுவனம் பண்ணுச்சு. இதெல்லாம் நம்ம பார்க்கணும். அதுதான் அறிவார்ந்த தமிழ் சமூகத்துக்காக. ஆனா இதை சொல்றீங்க, ஆனா கீழடியில இன்னைக்கு அந்த அகழார பதிவு இன்னைக்கு வரைக்கும் அதை வெளியிட, ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இதுக்கு அப்ரூவ் பண்ணல, ஏன்னா அமர்நாத் கொடுத்துட்டு அதுக்கான ஆதாரம் பத்தலன்றீங்க. நம்ம தமிழ் மொழி நம்ம எல்லாரோட இதுதான். அது கிட்டத்தட்ட 4000 விட நமக்கு தான் பெருமை. அதுக்கான சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன நடவடிக்கை எடுக்குது? நீங்க புரியாம கேள்வி கேட்குறீங்க. ஆக்சுவலா விஷயம் என்னன்னா, ஆதாரம் பத்தலன்னு அவங்க சொல்லல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆதாரம் பத்தலன்னு சொல்லல. அவங்க புரோட்டோகால் இந்த ஃபார்மெட்ல கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ உலக அளவுல ஒரு ஆய்வறிக்கை, ஒரு அகழ்வாய்வு அறிக்கை உலக அளவுல ஏற்றுக்கொள்ளப்படணும் அப்படின்னு சொன்னா அதுக்குன்னு சில புரோட்டோகால் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு வேற நீங்க ஒரு பிஹெச்டி பண்றீங்கன்னு வைங்க, உங்களுக்கு ஒரு கைடு இருக்காரு, பிஹெச்டி கைடு இருக்காரு. நீங்க போயிட்டு ஃபார்மெட்ல இல்லாம இன்ட்ரோடக்ஷனோ எதுவுமே இல்லாம ஃபார்மெட்ல இல்லாம நீங்க மட்டும் உங்க இஷ்டத்துக்கு எழுதி கொடுத்துறீங்கன்னு வைங்களேன், இந்த கைடு என்ன சொல்லுவாரு? தம்பி ஃபார்மெட்ல கொடுப்பான்னு. அதற்கு அர்த்தம் அந்த பிஹெச்டி தீசிஸை அவர் ரிஜெக்ட் பண்றாருன்னு அர்த்தம். அந்த தீசிஸ் பிடிச்சனால தான் அவர் உங்களை ஸ்டூடெண்டாவே ஏத்துக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த தீசிஸ் நாளைக்கு வைவாவில் நிக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த ஃபார்மெட்ல இருக்கணும்னு சொல்றாரு. இதைத்தான் மத்திய ஆய்வு நிறுவனம் இந்த கொரிஸை கேட்டிருக்குது. அதாவது மத்திய தொல்லியல் துறை, தமிழக தொல்லியல் துறையை இந்த கொரிஸ்லாம் நீங்க கொடுங்க, இந்த ஃபார்மெட்ல கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. அதை வைத்து அற்ப அரசியல் செய்வது தமிழக திராவிட மாடல் அரசு. இது சாதாரண ஒரு அபிஷியல் கம்யூனிகேஷன். ஒண்ணு நான் கேட்கிறேன், நீங்க இந்த அகழ்வாய்வு அறிக்கை நாளைக்கு வரதான் போகுது. வந்ததை விட, வந்ததுல உலக மக்களுக்கு கிடைக்கிற ரீச்சை விட நரேந்திர மோடி அவர்கள் அமெரிக்காவில் போய் சொன்னார், அந்த நியூஸ் வேல்யூ உலகம் முழுசும் அதிகம். என்ன சொன்னாரு? உலகத்தினுடைய மூத்த மொழி தமிழ். வேற எந்த இந்திய பிரதமரும் சொல்லல. நரேந்திர மோடி சொன்னார், டெல்லியில சொன்னார், அமெரிக்காவில் சொன்னார், லே லடாக் பகுதியில் சீன இந்திய எல்லையில உலகமே உற்று பாட்டு கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில சொன்னார். திருக்குறளை மேற்கோள் காட்டினார். சமஸ்கிருதத்தை விட மூத்த மொழி தமிழ் என்று சொல்லியிருக்கிறார். எந்த பிரதமர் சொல்லியிருக்காங்க? ஏன் காங்கிரஸ்ல ராகுல சொல்லுங்க பாப்போம். சவால் விடுறேன். சமஸ்கிருதத்தை விட மூத்த மொழி தமிழ். ராகுல சொல்ல வைங்க, சொல்லுங்க. உங்க இவர ஸ்டாலினை சொல்ல வைங்க பார்ப்போம். இன்றைக்கு நாங்க செஞ்சு காட்டிருக்கிறோம் சார். உலகத்திற்கு அந்த விஷயத்தை ஏற்கனவே பறைசாற்றிய ஒரு தலைவரை கொண்டிருக்கிற ஒரு இயக்கம் பாரதிய ஜனதா கட்சி. எங்ககிட்ட வந்து உங்க அரசியல் அற்ப நாடகங்கள்லாம் போடாதீங்க. நீங்க புரோட்டோகால்ல கேட்டா புரோட்டோகால்ல கொடுங்க. ஏன் புரோட்டோகால்ல கொடுக்குறேன்? அப்பதான் ஒரு தீசிஸா ஒரு பேப்பரா உலக அளவுல அக்செப்ட் பண்ணக்கூடிய ஃபார்மெட்ல அது நிற்கும். இல்லை அப்படின்னு சொன்னா உலக அளவுல இருக்கிறவங்க மற்றவங்க என்ன பண்ணுவாங்க? மற்ற தொல்லியல் துறை வேர்ல்டு பேப்பர்ஸ்ல வேர்ல்டு பப்ளிகேஷன்ஸ்ல வரும்போது அதை கொஸ்டின் பண்ணி அதை டிஃபேம் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? அதனாலதான் நம்ம அதை அந்த இது ஒரு அபிஷியல் கம்யூனிகேஷன், அதை வச்சுட்டு அற்ப அரசியல் பண்ணக்கூடாது. உண்மையாக தமிழுக்கு நீங்க சேவை பண்ணணும்னு நினைக்கிறீங்க, தமிழை வளர்க்கணும்னு நினைக்கிறீங்க, தமிழனா நீங்க தமிழுக்கு ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா உங்களெல்லாம் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், உங்க குழந்தைங்களை தமிழ்ல படிக்க வைங்க. உங்க வீட்டு குழந்தைங்க எத்தனை பேருக்கு தமிழ் எழுத படிக்க தெரியுதுன்னு தயவு செஞ்சு மனசாட்சியோட வீட்டுக்கு போய் பாருங்க. இன்னைக்கு சாயங்காலம் போய் பாருங்க. ஒரு பக்கம் தமிழை கொடுங்க, அப்பா படிச்சு காட்டுப்பான்னு சொல்லுங்க. அடுத்த தலைமுறைக்கு தமிழ் எழுத்து வடிவம் இல்லாமல் இருந்துட்டு நியூஸ் பேப்பர் படிக்க முடியல. அடுத்த தலைமுறையால தினத்தந்தி தினமலர் படிக்க முடியல. அவங்க எப்படி திருக்குறளையும் தொல்காப்பியத்தையும் மணிமேகலையும் படிக்க முடியும்? இதைத்தான் இந்த திராவிடம் செய்து கீழ்த்திருக்கிறது இந்த 60 வருஷத்துல. ஈவே ராமசாமி சொன்னாரு, தமிழ் எழுத்துக்கள் எல்லாம் அழிச்சிருங்க, இங்கிலீஷ் எழுத்துக்களை போட்டு நீங்க தமிழ் எழுதுங்கன்னு சொன்னார். தமிழ் காட்டு மிராண்டி மொழி, தமிழ் சனிய, அதை விட்டுருங்க, எழுத்துக்கள் எல்லாம் அழிங்கன்னு சொன்னார். அதை இன்றைக்கு திமுக நடத்தி காட்டிருக்கிறது. ஒரு மொழியாக கூட தமிழ் மொழியை தேர்ந்தெடுக்காமல் டிகிரி வரைக்கும் படிச்சுட்டு வந்துட முடியும் சார் தமிழ்நாட்டில்.
அந்த நிலைமை என்னைக்கு மாறப்போகுது? அதை பத்தி என்னைக்கு பேச போறீங்க சார்? நிதி சார், நிதி கோடிக்கணக்கில் இந்த அதாவது இதற்கு முன்பாக 2014 முன்பாக தமிழுக்காக ஒதுக்கப்பட்ட நிதியை விட வந்திருக்கிறது. தமிழ் செம்மொழி மத்திய ஆய்வு நிறுவனத்திலிருந்து போய் பாருங்க. அவ்வளவு உலகத்தினுடைய அத்தனை மொழிகளிலும் இன்றைக்கு தமிழக இலக்கியங்கள், தமிழ் இலக்கியங்கள் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழுக்காக தொண்டாற்றுகிற ஒரே ஒரு கட்சி பாஜக. மத்திய அரசு அவ்வளவு செய்துட்டு இருக்கு தமிழுக்காக. ஆனா இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு தமிழ் மாணவனுக்கு தமிழ் படிக்க தெரியல. இன்னைக்கு அதை நாங்க மாத்தணும்னு நினைக்கிறோம். எதுல நினைக்கிறோம்? தேசிய கல்விக் கொள்கையில நினைக்கிறோம். எப்பா நீ தமிழ்நாட்டுல பிறந்திருக்கியா, தமிழ்னா இருக்கியா, நீ கண்டிப்பா தமிழ் ஒரு மொழியா படிச்சுதான் ஆகணும். இன்னும் சொல்ல போனா பயிற்று மொழி, மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழ். தேசிய கல்விக் கொள்கையில ஒரு மொழி திணிக்கப்படுதுன்னு சொன்னா தமிழ் மொழி திணிக்கப்படுகிறது. ஒரு திணிப்பு இருக்குன்னா தமிழ் திணிப்பு இருக்கு. நீங்க இந்தி திணிப்புன்னு புழுவுறீங்க, போய் சொல்லி மக்களை ஏமாத்துறீங்க, வஞ்சிக்கிறீங்க, தமிழ் தாய்களுடைய குரல் வலைய நசுக்குறீங்க. எங்க இந்தி திணிப்பு இருக்கு? தமிழ் கட்டாயமா படிக்கணும்னு சொல்லியிருக்கு. எந்த மொழியுமே கட்டாயம் கிடையாது, தமிழ் ஆனா கட்டாயம். இதுதான் தேசிய கல்விக் கொள்கை. இதே நீ தடுக்கணும்னு நினைக்கிற? அப்போ ஈவே ராமசாமி சொன்னதை காப்பாற்றணும், தமிழை அழிக்கணும், தமிழுக்கு எழுத்து வடிவம் இருக்கக்கூடாது, எவனுக்கும் தமிழ் படிக்க தெரியக்கூடாது அப்படின்னு இந்த திமுக நினைக்குது. அதுக்காக நீங்க தேசிய கல்விக் கொள்கையை எதிர்க்கிறீங்க. நீங்க தமிழனா இருந்தா, தமிழ் ரத்தம் உங்க உடம்புல ஓடுதுன்னு சொன்னா, தமிழச்சி மார்புல பால் குடிச்சவனு சொன்னா தேசிய கல்விக் கொள்கை நீங்க ஆதரிக்கணும். தேசிய கல்விக் கொள்கை என்பது தமிழ் கொள்கை, நீங்க அதை ஆதரிக்கணும். என்னுடைய மாணவன் தமிழ் படிக்கணும்னு நீங்க பேசணும். அதை விட்டுட்டு என்ன சார் பண்ணி கீழ்க்க போறீங்க? நீங்க ஒரு ரிப்பன் பில்டிங்ல மேல தமிழ் வாழ்கன்னு போட்டு வச்சுட்டா தமிழ் வாழ்ந்துருமா? உங்க வீட்டு குழந்தைக்கு தமிழ் படிக்க தெரிஞ்சா நீங்க தமிழ் வாழுமா? கன்னடத்துல போயிட்டு, கர்நாடகாவில் போயிட்டு நடிகர் கமலஹாசன் வந்து தமிழை விட கன்னடத்தை விட தமிழ் மொழி மூத்த மொழின்னு சொல்றாரு. அதுக்கு அவங்களும் அவ்வளோ கொந்தளிக்கிறாங்க. இங்க எங்க தமிழ் உணர்வு இருக்கு? உங்க குழந்தைக்கு தமிழ் படிக்க தெரியல, அதை பத்தி கவலைப்பட மாட்டீங்க. படிக்க தெரியல சார், எழுத படிக்க சார் என்ன சார் லிட்ரஸி சார்? கேரளாலாம் பாருங்க சார், 8ஆம் கிளாஸ் படிச்சவனுக்குலாம் வந்து நீங்க லிட்ரஸி ரேட்டுன்னு சொல்லிடுறாங்க சார். தமிழ்நாட்டில் ஹையர் எஜுகேஷன் நாங்கள் அவ்வளோ பேர் டிகிரி முடிச்சிருக்கோம் சார். என்ன சார் புண்ணியம்? டிகிரி பிடிச்ச பையனுக்கு பேப்பர் படிக்க தெரியல சார். அசிங்கமா இல்லை? இன்ஜினியருக்கு படிக்க தெரியல, வக்கீலுக்கு படிக்க தெரியல. டிஎஸ்பி விஷ்ணுபிரியா அவங்க இறந்து போனாங்க, சூசைட் நோட் எடுத்து பாருங்க. தமிழை ஆங்கில எழுத்துக்களை பயன்படுத்தி எழுதியிருக்காங்க. இதான தமிழகத்துல நிலைமை? அடுத்த தலைமுறைக்கு தமிழ் எழுத படிக்கவே தெரியல சார். அடுத்த தலைமுறை உங்க பிரிண்ட் மீடியாவில் நீங்க போடுற தமிழ் செய்திகளை படிக்க தெரியாம வளர்ந்துட்டு இருக்கு சார். அதை மாத்தணும். தேசிய கல்விக் கொள்கை கொண்டு வந்தா அதுல அற்ப அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்றைக்கு தமிழக மாணவர்கள் தமிழை படிக்க வேண்டும், ஒரு மொழியாக, குறைந்தபட்சம் ஒரு மொழியா சார். இப்படி இல்லாமா சார் தமிழுக்காக கெஞ்சணும்? இன்னும் சொல்ல போனா பயிற்று மொழி தமிழா படிக்கணும், தமிழ் மீடியத்துல படிக்கணும் நம்ம பசங்க. அது கூட வேணாம், ஒரு மொழி தமிழாக படிங்க அப்படின்னு சொல்லி தேசிய கல்விக் கொள்கை சொல்லுது. அதை எதிர்க்கிறீங்க. அவ்வளவு வன்மமா உங்களுக்கு திமுகவுக்கு தமிழ் மேல? அவ்வளவு வன்மமா ஈவே ராமசாமி அவருடைய ஆதரவாளர்களுக்கு, அவருடைய கொள்கையாளர்களுக்கு தமிழ் மேல அவ்வளவு வன்மமா? இதுல நீங்க கேள்வி கேட்கணும். ஒரு தமிழர்களாக, ஒரு தமிழ் பத்திரிகையாளர்களாக, ஒரு மகாகவி பாரதியிலிருந்து அர்த்தநாரீசவர்மா அவரை பத்திரிகை துறையில இருந்தாங்க தமிழ்நாட்டில், இந்தியாவுக்கே முன்னோடியா இருந்தாங்க. அப்படிப்பட்ட பத்திரிகை துறையில் இருக்கிற, தமிழ் பத்திரிகை துறையில் இருக்கிற நீங்க இந்த விஷயத்தை நீங்க கேள்வி எழுப்பணுமா வேணாமா? தமிழை கட்டாயமாக படிக்க வைக்கிற தேசிய கல்விக் கொள்கையை திமுக ஏன் சார் எதிர்க்குது? இந்த நீங்க கேள்வியா எழுப்புங்க. அது அப்பதான் இதுக்கு தீர்வு. தமிழ் வாழணும்னா சத்தியமா இதை பண்ணுங்க. மத்த அற்ப அரசியெல்லாம் தூக்கி போடுங்க. இது பிஜேபி கொண்டு வந்துச்சு, அதுக்கு தான் பேசுறேன்னு நினைக்காதீங்க. தமிழ்னா நம்ம இந்த நமக்கு சோறு போட்ட இந்த தமிழ் மண்ணுக்காக, தமிழ் தாய்க்காக நீங்க ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா அடுத்த தலைமுறை தமிழ் படிக்கணும், தேசிய கல்விக் கொள்கை வரணும், அதை பேசுவோம். அதுக்காக வந்து தேசிய கல்விக் கொள்கையை மையப்படுத்தி விரிவு ஒதுக்காம இருக்கிறதுன்றது வந்து சார், நான் உங்ககிட்ட நான் காசு தரேன் சார், 250 ரூபா கொடுக்குறேன் சார். சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு வர சொல்றேன் சார். நீங்க சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு வரல சார், 250 ரூபா காசு உங்களுக்கு கொடுக்கலாம் சார். நீங்க சொல்லுங்க சார். மக்கள் யார்? நான் அவங்க வீட்டு காசு நான் சொன்னேன்னா? ஏங்க உங்களுக்கு எதுக்குங்க கொடுக்குறோம்? ஏன் ஒரு நிமிஷம் முகத்தை காட்டுங்க. உங்களுக்கு எதுக்கு கொடுக்குறோம்? எதுக்கு கொடுக்குறோம்? ஸ்கூல் கட்டுறதுக்காக கொடுக்குறோம். என் பசங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட பசங்க படிக்கணுன்றதுக்காக கொடுக்குறோம். பெரிய பெரிய மெட்ராஸ்ல சன்ஷைன் ஸ்கூல், டிஏவி ஸ்கூல் மாதிரி அதே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல என் அரசு பள்ளி மாணவனும் படிக்கணுன்றதுக்காக கொடுக்குறோம். நீ அதை வாங்கி வச்சுட்டு கட்ட மாட்டேன்ற, உனக்கு எப்படி கொடுப்பாங்க? என்ன கேள்வி இது? யார் அப்பா மூட்டு காசு நான் சொன்னா? சார், மக்களுடைய வரிப்பணம் சார், உங்க வாயில போறதெல்லாம் கொடுக்க முடியாது சார். சார், மக்களுடைய வரிப்பணம் உங்க வாயில போட்டு நீ ஊழல் பண்றதெல்லாம் கொடுக்க முடியாது. மக்களுடைய வரிப்பணம், மக்கள் என்ன சிக்கன் பிரியாணி தப்பு?
என்ன தப்பு சிக்கன் பிரியாணி? நீ இன்னும் உங்க காசை கொடுத்து வாங்கி சொல்ற மாதிரி சார் இருங்க ஒரு நிமிஷம் இருமா நான் பேசிக்கிறேன். இருங்க சிக்கன் பிரியாணில என்ன தப்பு? என்ன தப்பு? ஏன் என்ன பிஜேபி சிக்கன் பிரியாணி சொல்ல மாட்டாங்களா? அப்ப நீங்க திருவண்ணாமலை கோயில்ல சிக்கன் பிரியாணி சாப்பிட மட்டும் எப்படி பிரச்சனை சார் இங்க பாருங்க, சிக்கன் பிரியாணி நீ தப்பெல்லாம் கிடையாது. ஏங்க உதாரணம் மக்களுக்கு சார், மக்களுக்கு இது என்ன இருங்க பதில் சொல்லிடுறேன் சார். சரி இந்த கேட்டு முடிய பதில் சொல்றேன். கேட்டு முடிங்க பதில் சொல்றேன். கொழாடி சண்டை கிடையாது, பதில் அமைதியா இருக்கு சார். பதில் சொல்றேன், நீங்க பேசிட்டே இருந்தா கேளுங்க. கேள்வி முடிங்க. கேள்வி கேட்டு முடிங்க. சரி, கேள்விங்கிறது கேக்குறது கேட்டுக்கிட்டே இருக்கிறது இல்ல, 1 மணி நேரம் கேட்டே இருக்கிறது இல்ல. பதில் சொல்றேன் சார். பிரஸ் மீட் சார், என்னுடைய கருத்தை கேள்வி ஒவ்வொரு கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். உங்களுக்கு தெரியலன்னா என் மேல சொல்லாதீங்க. நான் சொன்னது என்ன இருங்க, நீங்க என்ன பேசுனீங்க லாஜிக்கு? ஏங்க சிக்கன் பிரியாணி நான் சாப்பிடுவேன், கோயிலுக்கு போன கோயிலுக்குள்ள உட்காந்து சாப்பிட மாட்டேன். பிஜேபி சிக்கன் பிரியாணி யாரு? நீங்க யாரு எங்களுக்கு ரைட்டா பேசுறீங்க? பிஜேபி காரன் சிக்கன் பிரியாணி சாப்பிட மாட்டாரு உங்களுக்கு யார் சொன்னா? என்ன இதுக்குள்ள அடைக்கிறீங்களா? எங்களை ஒரு கட்டத்துக்குள்ள அடைக்க பாக்குறீங்களா? அந்த வேலையெல்லாம் இங்க நடக்காது பிரதர், அந்த வேலையெல்லாம் இங்க நடக்காது. நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீங்க என்ன திருவண்ணாமலை கோயில் எடுக்கிறீங்க? எதுக்கு எடுக்கிறீங்க? என்ன உங்க அரசியல் எங்களுக்கு தெரியாது நினைச்சிட்டு? நான் சொல்றது உதாரணம். நான் போய் அவர்கிட்ட காசு கொடுத்து சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு வாங்க சார் சொல்ல. நான் சொல்றது உதாரணம். உங்களுக்கு இருங்க சார், உங்களுக்கு ஒரு விஷயத்துக்கு மத்திய அரசு நிதி கொடுக்குது. எது கொடுக்குது? ஏழை மாணவர்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல பள்ளிக்கூடம் கட்டி கொடுன்றதுக்காக நிதி ஒதுக்குது. நீ பள்ளிக்கூடம் கட்டி கொடுக்க மாட்டேங்கிற, எப்படி நிதி கொடுப்பாங்க? என்ன கேக்குறீங்க நீங்க? எங்க தட்டாங்க நிதி? தடுக்கலையே சார். 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல ஊழல் நடந்திருக்கு, ஊழல் புகார் இருக்கு. இதே பக்கத்துல எஃப்ஐஆர் இருக்கு, நான் காட்டவா? வேலூர் பக்கத்துல எஃப்ஐஆர் நான் காட்டவா? என்ன பேசுறீங்க? அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? நீங்க எஸ்எஸ்ஏ ஸ்கீம்ல ஃபண்ட் நிறுத்தப்பட்டிருக்குன்னு சொன்னா, ஸ்கூல் கட்டுறதுக்காக நாங்க ஃபண்ட் கொடுத்தோம், நீ ஸ்கூல் கட்ட மாட்டேங்கிற. ஏன்னா நீ நடத்துற பிரைவேட் ஸ்கூல்ல ஓடணும். ஏன்னா இங்க காலேஜ் வச்சிருக்கிறவன் ஸ்கூல் வச்சிருக்கேன் எல்லாம் திமுக காரன். அதே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்னுடைய அரசு பள்ளி மாணவனுக்கு கிடைச்சிச்சுன்னா உங்க பொழப்பு ஓடாது. நீங்க கட்ட மாட்டேங்கிறீங்க. எப்படி இந்த நிதியை கொடுப்பாங்க? எப்படி சார் கொடுப்பாங்க? என்ன நியாயம் இது? 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் நீங்க ஊழல் பண்ணிருக்கீங்க, ஊழல் கண்டுபிடிக்கப்படணும். அதுல ஸ்டாப் பண்ண மாட்டாங்களா? நீங்க ஊழல் பண்ணலையா? எஃப்ஐஆர் இல்லையா? நான் காட்டவா? எத்தனை ஆயிரக்கணக்கான எஃப்ஐஆர் தமிழகத்துல பதிவு பண்ணப்பட்டிருக்கு, நான் காட்டவா? இதுவா பிராக்டிகலா பேசுங்க பிரதர், நியாயமா பேசுங்க. சார் நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் பல உதாரணங்களை நல்லா காட்ட முடியும். 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் என்பது நீங்க 100 ரூபாயில இருந்து 280 ரூபாய்க்கு நீங்க கொண்டு வந்தது மத்திய அரசு, புரியுதுங்களா? மேல 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 அதுக்கு 320 ரூபாய் கொடுக்க போறது மத்திய அரசு. இவ்வளவு விஷயங்கள் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இங்க உழைக்கிற மக்களுக்கு போதா இல்ல நீங்க யாராவது ஒருத்தவங்க உள்ள பாக்கெட்ல ஊராட்சி மன்ற தலைவர் பாக்கெட்ல போட்டு போறாரான்றதுதான் இங்க பிரச்சனை. அதை தயவு செஞ்சு பேசுங்க. உழைக்கிற மக்களுக்கு கிடைக்குதாங்கிறதா இங்க கேள்வி. வேற ஏதாவது கேள்வி இருக்கா? முடிஞ்சிச்சா? கேள்வி ஏதாவது இருக்கா பிரதர்? நன்றி.